எந்த தலைவர் வந்தாலும் அவரோட அழிவு, அவரோட பையனே வந்துட்டாரு. இப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க? ஒன்றும் பண்ண முடியாது. எப்படின்னா ரிலீஜியஸில் ஒன்று வருது, இராணுவ இது ஒன்று வருது. இராணுவ இதுனா வந்து ஐஆர்ஜிசின்னு ஒன்று சொல்கிறாங்க, கவர்மெண்ட் இருக்குது. இந்த மூணுத்துக்கும் பயந்துருவாங்க, அவங்களாம் தாக்கு பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் ஈரான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க உயிரிழப்புக்கு அஞ்சவே மாட்டாங்க, அவங்க அஞ்ச மாட்டாங்க, அவங்க எப்பவுமே ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணுது? எத்தனை நாளுக்குள்ளே முடியும் அதை தான் அவங்க இப்பயே எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஈரான் அப்படி அவங்க பார்க்கல. இது எவ்வளோ நாள் வேணால் போட்டோம், 6 மாதம் இல்லை 6 மாதம் வரைக்கும் தாக்கு பிடிப்பேன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் 6 மாதத்துக்கு மேலேயும் அவங்களால தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா மேப்பை எடுத்து பாருங்க, அந்த நிலப்பரப்பே வேற மாதிரி இருக்கும். எப்படின்னா எங்கே பார்த்தாலும் பள்ளத்தாக்கு, மலைகள், இப்படி தான் பாலைவனம் இப்படி இருக்கு. இவங்க வான் வழியாக இவங்க எப்படி போனாலும் அவங்க கரெக்டாக இருப்பாங்கங்க. அந்த மாதிரியான சைனா வந்து அவங்களுக்கு இது பண்ணுது, ரஷ்யா வந்து டெக்னாலஜி அவங்களுக்கு சொல்லித்தருது. அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப அந்த மேன் பவர் கரெக்டாக அவங்க உளவு பார்க்கறதுல, ரஷ்யா வந்து உளவு பார்த்து கொடுக்கறதுல கரெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கு. சைனா வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை, மிசைல்ஸு எப்படி போகிறது, எங்கே இந்த ரேடாரு என்ன ஏது, அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க சைனா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அக்யூரேட்டாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உயிரிழப்புக்கு பயப்படவே இல்லை. இதே ஒரு கத்தாரோ, ஒரு சவுதி அரேபியாவோ, இல்லை பக்ரைனோ இதெல்லாம் வந்து பயப்படும், உயிரிழப்புக்கு பயப்படும். ஏன் அமெரிக்காவிலேயே பார்த்தீங்கன்னா போராட்டம் மட்டும் நடந்துட்டுருக்கு, இஸ்ரேலியும் போராட்டம் நடந்துட்டுருக்கு. நீங்கள் எதுக்கு போகிற இன்னும் இது பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்காக தேவையில்லாமல் போகிற இது பண்ணி எல்லாரையும் உயிரிழப்பு பண்ணிகிட்ருக்கீங்கன்ற மாதிரி ஸ்டாப் பண்ணுங்கன்னு அங்கே போராட்டம் வெடிக்குது. இஸ்ரேலையும் சரி அமெரிக்காவிலையும் சரி. இப்பயே அவங்களுக்கு கோடிக்கணக்காக, மில்லியன் கணக்காக லாஸ் அமெரிக்காவில். இப்பயே வந்து அப்படியே சரிவடைஞ்சிடுச்சு எல்லாமே. பார்த்திங்கன்னா வர்த்தகம் எல்லாமே சரிவடைஞ்சிடுச்சு. அமெரிக்காவிலேயே வந்து இப்போ உள்நாட்டு பூசல் மாதிரி ஆயிடுச்சு, நிறுத்தி தான் ஆகணுன்ற மாதிரி. அவருக்கு அவர் நாட்டோட பூகோளம் தெரியுமான்னு பாருங்கள். அவர் நாட்டோட பூகோளம் எடுத்து பார்த்தாருன்னா ஈரானோட பூகோளம் என்னன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு அவர் நாட்டோட பூகோளமே தெரியாது. அப்போ இந்த நாட்டோட பூகோளம் எப்படி தெரியும் அவருக்கு? இவன் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எந்த நாட்டையுமே அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் தரை வழியாக போய் அவங்கள பிடிக்காம எதையுமே பிடிக்க முடியாது. ஸோ இது சாத்தியம் இல்லை, அமெரிக்காவுக்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னா இயற்கையாகவே அரணாக இருக்குது. இயற்கையாகவே அரண், ஃபுல்லுமே அரண் மாதிரி இருக்கு அவனுக்கு. அவன் ஒரு கோட்டையையோ ஒரு இதுவோ தடுப்பு சுவரோ போடணுன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. ஏன்னா பூகோள ரீதியாக அந்த மேப்பில் இயற்கையாகவே அப்படி அமைஞ்சி இருக்கு. எங்கே பார்த்தாலும் பள்ளத்தாக்கு, எங்கே பார்த்தாலும் மலை. இவன் ஒரு பீரங்கியை கொண்டு போகணுன்னா கூட எப்படி கொண்டு போவான்? அது அந்த செகண்டே அவன் அழிச்சிடுவான். அந்த மாதிரி ட்ரோன் அவனு வச்சுருக்கானுங்க. 70,000 80,000 கிட்டக்க அவன் ட்ரோன் வச்சுருக்கான். அதுக்கெலாம் அவன் எவ்வளவு செலவு பண்ணுறான்? ஒரு $10,000-20,000 வரைக்கும் தான் அவன் செலவு பண்ணுறான். ஆனால் அமெரிக்கா அதை தடுக்கிறதுக்கே, அந்த வர ட்ரோனை தடுக்கிறதுக்கே இவன் லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் செலவு பண்ணுறான். ஸோ இந்த 10 நாள்லேயே அமெரிக்கா பயங்கர வீழ்ச்சி அடைஞ்சிடுச்சு. இதில் இஸ்ரேல் வந்து தேவையில்லாமல் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டின்ற மாதிரி இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் இப்போ கலரி விட்டு, இப்போது யார் இவ சும்மா இது பண்ணுறது யார் இப்போ எல்லாம் அவனுங்களே கேட்டுட்ருக்கானுங்க, சுற்றி இருக்க நாடுகளே கேட்டுட்ருக்கானுங்க. நாங்கள் பாட்டு இருந்தோம், எங்கள் இதில் வந்து நீங்கள் பேச போடுறோம் அங்கங்கே வைக்கிறேன்னு சொல்லி 5 இதில் வச்சானுங்க 4 இதில் இவனுங்க தகர்த்து எரிஞ்சிட்டானுங்க. எதையுமே அவனுங்க முன்னேறி வர முடியல.
ஈரான் வந்து ஃபுல்லுமே தகர்த்துட்டான் 4 இதுவை. இன்னும் ஒன்று தான் இருக்குது. அதையும் அவனுங்க இது பண்ணிடுவானுங்க. இவனுங்க தான் ரெடியாக இருக்கானுங்களே. இவனுங்களுக்கு உயிர இழப்புக்கு அஞ்சவே மாட்டானுங்க. ஆனால் அமெரிக்கா அப்படி கிடையாது. இவன் பாட்டு எண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இனிமே இப்போதான் ஒரு 6 பேரோ என்னமோ இவங்க வந்து ட்ரம்ப் வந்து அவர் வந்து மரியாதை பண்ணி கூட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த உடல்களை காமிக்கிறாங்க. எந்த தலைவர் வந்தாலும் அவரோட அழிவு எதிர்பார்க்காததா இருக்கும்னுட்டு அமெரிக்கா சொன்னாங்க. அவரோட பையனே வந்துட்டார் இப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த ட்ரம்ப்பு சும்மா வாய் பேச்சு தான் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுமே சில பிரகஸ்பதிகள்லாம் வந்து இந்தியா வந்து அப்படியே நியூட்ரலாக இருக்குது, யாருக்கு காமிக்குது, யாருக்காக இருக்கிறாங்க, எதுக்காக இது பண்ணுறாங்க. இப்போ ஏதோ இவங்க ஈரானோட கப்பலுக்கு வந்து இவங்க வந்து அடைக்கலம் கொடுத்துட்டாங்க, இவங்க வந்து கெஸ்டியை காமிச்சு கொடுத்துட்டாங்க, அப்படிலாம் ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அது வந்து ஏங்க, முதல்ல உங்கள் வீட்டில் எதிர்த்து பேசுறதுக்கு முடியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் பையன்கிட்ட உங்கள் மனைவி கிட்டக்க எதிர்த்து பேச முடியுதான்னு பாருங்கள். முதல்ல நியூட்ரலாக தான் இருந்தாகணும். அமைதி எப்பயுமே அமைதி வந்து அடங்கி போகிறது வந்து ஒரு கோழைத்தனமோ ஒரு இதுவோ கிடையாது. அது வந்து சாணக்கியத்தனம். எவனுக்கிட்டையும் இப்போ வந்து நம்ம போயிட்டு நம்ம வந்து மண்டியிடலை நான் வந்து இது பண்ணுறேன்ற மண்டியிடலை. இந்தியா நம்ம முதல்ல இருக்கிற நம்ம வாழற நாட்டுக்கு உண்மையாக இருக்கணும், நம்ம இறையாண்மைக்கு உண்மையாக இருக்கணும், நம்ம செய்கிற இந்த நியாய தர்மங்களை பார்க்கணும். அதை விட்டுட்டு எதையுமே பார்க்கறது இல்லைங்க. சிலர் மானாவரியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து உன் நாட்டில் நீ உன் நாட்டை பற்றியே நீ இவ்வளோ இதுவாக பேசுனீன்னா உன் வீட்டில் நீ எவ்வளோ இதுவாக இருப்ப? உன் வீட்டில் நீ ஒழுங்காக இருப்பியா? முதல்ல உன் வீட்டை பாரு. ஒவ்வொரு வீட்லேயும் ஒழுங்காக இருந்தால் அந்த ஊர் நல்லா இருக்கும். அந்த ஊர் நல்லா இருந்தால் அந்த நாடு நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு எவன் மேலே குத்தம் சொல்கிறதுனே தெரியக்கூடாது. சிலர் அப்படிலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம நாட்டிலேயே இருந்துக்கிட்டு நம்ம நாட்டையே குறை சொல்லிட்டு இருக்காங்க. மோடியை நீ உயர்த்தி பேசாமல் போ, அது உன்னோட இஷ்டம். ஆனால் நியூட்ரலாக இருக்காங்க. இவங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம நாட்டு இராணுவத்தை பற்றியே நம்மளே குறை சொன்னால் எப்படி? அப்படிலாம் சொல்லிட்டு திரிகிறாங்க நிறைய பேர். அது எப்படி? நீ வாழ்ந்த இடம், நீ வந்து உன்னோட கர்ப்பம் நினச்சிக்கோ, உன்னோட அம்மாவோட கர்ப்பத்தில் நீ இருக்கிற இடம்னு நினச்சிக்கோ. அதை குறை சொல்வியா? அது நம்ம நாடு. இது இந்தியா வந்து நம்ம நாடு. நம்ம நாட்டோட இதை நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அதை குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. முதல்ல எவனும் செய்கிறவன் குறை சொல்ல மாட்டான். எந்த இதுவுமே செய்கிறவன் குறை சொல்ல மாட்டான். நிறைய பேர் மோடியை குறை சொல்கிறது, இப்போ வந்து இந்தியா காமிச்சு கொடுத்துருச்சுன்னு குறை சொல்கிறது, நியூட்ரலாக இருக்கிறாங்கன்னு குறை சொல்கிறது, இதுதான் நிறைய பேர் இப்படிதான் போயின்ட்டுருக்கு. இப்போ எல்லா நியூஸ் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா இப்படி தான் போயின்ட்டுருக்கு. முதல்ல உன் வீட்டை பாரு, அப்புறமா நாட்டை குறை சொல்லு. நாடு நியூட்ரலாக இருக்குன்னா இப்போ 4 கப்பல் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மோஸில் இருந்து நம்ம கப்பல் 4 கப்பல் வெளியே வந்திருக்கு. வேற எவனோட கப்பலும் வெளியில் வரல. அது எதனால் வந்தது? அவன் வந்து இங்கேயும் நல்லபடியாக இருந்துக்கிட்டு அங்கேயும் நல்லபடியாக இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம கப்பல் வெளியில் வந்தது. வேற இல்லாட்டி முடியாது. அங்கேருந்து அந்த ஹோர்மோஸ்லேருந்து வர முடியாது. அந்த மாதிரி சொல்லிட்டு திரிகிறாங்க. நியூஸ் எல்லாம் நிறைய சொல்லுறாங்க. இந்தியாவை பற்றியும் மோடியை பற்றியும் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க, குறை சொல்லலாம். ஆனால் இராணுவத்தை பற்றியும் இல்லை நம்ம நாட்டை பற்றியும் குறை சொல்கிறதுக்கு யாருக்குமே அருகதை கிடையாது. நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணணும்? இவங்ககிட்டேயும் நல்லபடியாக நடந்துக்கிறோம், அவங்கக்கிட்டேயும் நல்லபடியாக நடந்துக்கிறோம், நியூட்ரலாக நடந்துக்கிறோம்னா எதுக்காக? அமைதியாக போகிறது, அடங்கியாக போகிறது கோழைத்தனம் கிடையாது. அதுதான் வீரனோட, அதுதான் சாணக்கியத்தனம், அதுதான் போர் தந்திரம். சிலருக்கு போர்களோட ஏபிசிடி கூட தெரிய மாட்டேங்குதுங்க.
ஏபிசிடி கூட சரியா தெரிய மாட்டேங்குது. அந்த போரை எப்படி பண்ணணும் ஏது பண்ணணுன்ற அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பேச வந்துட்டாங்க. நம்ம இதிகாச புக்குங்களை எடுத்து பாருங்க, என்னென்ன பண்ணணுன்றது. அதை மாதிரியெல்லாம் ஈரான் பண்ணுறான். இது இல்லையா அது, அது இல்லையா இது. அவன் சொல்கிறான், ஈரான் சொல்கிறான், அவன் தைரியமாக இருக்கான், நீ என்ன அழிச்சாலும் நான் நிற்கிறான். அவன் ஈரான் சொல்கிறான், நான் இன்னும் லேட்டஸ்ட் வெர்ஷனே இறக்கலன்றான். நான் இன்னும் லேட்டஸ்ட் வெர்ஷனே இறக்கலப்பா, நான் இன்னும் ஓல்டு மாடலே தான் போயின்னு இருக்கு. இப்போது இன்னும் லேட்டஸ்ட் இறக்குனாதான் இருக்கு உங்களுக்குன்ட்டு அவன் சொல்கிறான். ஆனாவே முடியாது. அந்த நாட்டோட ஈரான் அந்த நாட்டோட நிலப்பரப்பு அப்படி இருக்கு, அரணா இருக்குது. அப்படி ஒரு பள்ளத்தாக்கு, அப்படி ஒரு மலைகள், அப்படி ஒரு நிலப்பரப்பு, அது அவ்வளோ பாலைவனம். அதனால நிலத்துல நீ வான் வழியா நீ எத்தனை இது பண்ணினாலும் முடியவே முடியாது. அவன் எப்படி வேணா தாக்கு பிடிப்பான். இவன் வான் வழியா தான் பண்ணுவேனா, இவங்க தான் அழியணும். இன்னும் இவங்க இன்னும் நிறைய சீரழிவுகளை பார்க்கணும். அவன் வச்சுட்டு இருக்கான், அவன் ரெடியாக தான் இருக்கான். நீ ஒரு மாசமா திட்டமிடுறனா, அவன் 20 வருஷமா திட்டமிடுறானா. அது இல்லாமல் ஈரான் நிறைய போரை சந்திச்சிருக்கு. மற்ற நாடுகள் மாதிரி கிடையாது. இந்த அரபு கண்ட்ரீஸ்லாம் அவ்வளவா போர்களை சந்திக்கவே கிடையாது. அரபுலாம் சந்திச்சதே கிடையாது. ஆனால் ஈரான் அப்படி கிடையாது. அவன் எப்பயுமே ரெடியாக இருக்கான். எது வந்தாலும் நான் பார்ப்பேன், எதிர்த்து நிற்பேன் அப்படின்ட்டு நின்றுருக்கான் அவன். அதனால தான் சொல்கிறான் அவன், 6 மாதம் என்னால் தாக்கு பிடிக்க முடியும், நீ எப்படி வேணா அடி, அதுக்கு நான் பதிலடி கொடுக்குறேன். அப்படிதான் அவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் பின்வாங்க மாட்டான். இவர் என்னதான் பயமுறுத்தினாலும், தலைவர்களை அழிப்பேன், உன்னோட இதெல்லாம் அழிப்பேன், உன்னோட அப்படின்னு என்ன முடிஞ்சாலும் முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது. ஏன்னா அப்படி ஒரு நிலப்பரப்பு அது. இவங்க மற்ற இதெல்லாம் பண்ணுற மாதிரி இந்த ஏதோ ஆப்கானிஸ்தான் அந்த இது 2 மடங்கா இருந்ததை அவங்களையே அவங்க எதுவுமே பண்ண முடியல. அப்போ ஈரான் அதை மாதிரி தான் அந்த நிலப்பரப்பே அப்படி இருக்கா. ஈரான்ல அதை போல பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுங்களில் இருக்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட்டு இந்த சிஸ்டம் இதுக்கு இவங்க அடிப்பணியணுன்றதே கிடையாதுங்க. 3 கட்டமாக இருக்கு அவங்களோடது. 3 கட்டமாக எப்படின்னா, ரிலீஜியஸில் ஒன்று வருது, இராணுவ இது ஒன்று வருது. இராணுவ இதுனா ஐஆர்ஜிசின்னு ஒன்று சொல்கிறாங்க, கவர்மெண்ட் இருக்குது. இந்த மூணுத்துக்குமே யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும்? இந்த 3 பேருமே சுப்ரீம்னா இந்த கால குழந்தைகிட்ட கேளுங்க, சுப்ரீம் பவர்னா என்னன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 3 கட்டமா இருக்கு. அதுக்கு தான் சுப்ரீம் லீடர் இவர் இப்போ முஸ்தபா காமினே. ஆனா அலி காமினேவோட பையன் தானே இவர் முஸ்தபா காமினே. அப்போ இந்த மாதிரி கட்டமைப்புல 3 பெரிய இது ரிப்போர்ட் பண்ற வேண்டிய அதிகாரம் அவங்களுக்கு. அப்போ அந்த சுப்ரீம் பவர்னா என்ன, சுப்ரீம் லீடர்னா என்ன, அவங்க எப்படியெல்லாம் அவங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் சில உள்நாட்டு பூசைகள் எல்லா நாட்டிலையுமே இருக்கும். ஆனால் இத்தனை கட்டமாக இருக்கு பாருங்க, இது எந்த நாட்டிலையுமே இல்லை. எந்த நாட்டிலையுமே இல்லைன்னா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் சில நாடுகளில் இருக்குது. பட் நம்ம நாட்டில் இல்லை, நிறைய நாடுகளில் இல்லை இந்த மாதிரியெல்லாம். 3 ஒரு ரிலீஜியஸ் இருக்குது, அந்த இராணுவ இது ஒன்று இருக்குது, ஐஆர்ஜிசிங்கிறாங்க, கவர்மெண்ட் இது இருக்குது, அதுக்கெல்லாம் மத போதகர்கள்னு இந்த ரிலீஜியஸுக்கு இருக்காங்க. அவங்களாம் ரிப்போர்ட் பண்ணுற ஆள் தான் இந்த சுப்ரீம் லீடர். அந்த பவர் பாருங்க அப்போது எப்படி இருக்கும். அதுதான் இப்போ இருக்க குழந்தைங்களே, இப்போ வர கார்ட்டூன்ஸ்லேயே இந்த சுப்ரீம் பவர்ஸ்னால் அதெல்லாம் பெருசு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க.
இதையெல்லாம் தெரியாம சிலர் என்னென்ன வாய விடுறாங்க. பாப்பா, அதான் அவங்களுக்கெல்லாம் இந்த போர் தந்திரம்னா என்னன்னு தெரியாது. ஏபிசிடி, அதுல ஒரு ஏபிசிடி கூட அவங்களுக்கு தெரியாது.